வீட்டில் எப்படி ஈஸியாக நெய் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு எடுத்து வச்சிருக்கிற பாலாடையை எடுத்து மிக்சியில் நல்லா போட்டு அடிச்சிங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். அந்த மாதிரி ஐஸ் வாட்டரில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் மிக்சியில் அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வெண்ணெய் வரும். வெண்ணெயை நல்லா பால் மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் நான் எடுத்துட்டேன். இது வந்து 2வது பேட்ச். அதையும் அதே மாதிரி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1/2 கிலோ வெண்ணெய் போல் வந்தது. இடமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் ஆரோக்கியமாக நம்ம வீட்டில் எடுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? நம்ம எவ்வளோதான் காசு கொடுத்தாலுமே இந்த அளவுக்கு இயற்கையாக நமக்கு வந்து கடையில் கிடைக்காது. நான் பாத்திரத்தில் போட்டு அதை ஹீட் பண்ண அந்த வெண்ணெய் ஃபுல்லாக உருகி எனக்கு அப்போ தான் நெய் கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. டைம் ஆக வீடே அவ்வளோ வாசனையாக இருந்தது. ரொம்ப நேரம் விட்டோம்னா தீஞ்சிரும். ஸோ அது கருகிற அளவுக்கு நம்ம விடக்கூடாது. கொஞ்சம் ரெடியாகி வந்ததுமே வாசனைக்காக 2 கொத்து கருவேப்பிலை 2 இலை கருவேப்பிலை 2 இலை முருங்கை இலை போட்டு எடுத்து வச்சுட்டேன். எனக்கு ஃபைனலாக 1/2 லிட்டர் நெய் கிடச்சிது. அதை ஓப்பன் பண்ணாலே வீடே அவ்வளோ வாசமாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.